காதல் ஒன்றும் கெட்ட வார்த்தை அல்ல, அவங்க சொன்னது மாதிரி. அது இரண்டு மனங்களை சுட்ட வார்த்தை, தொட்ட வார்த்தை, அப்படிதானே? அப்போ அவ்வளவு காதல்னு கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. அதை முதல்ல நிறுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னால், காதல் 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 செய்வீர் உலகத்தீரே காதல் செய்வீரை. யார் சொன்னது? பாரதியார் சொல்லியிருக்கார். சங்க காலம் தொட்டு தமிழனுடைய நாகரிகத்தில் மிக பண்பாட்டில் மிக முக்கிய பங்கு வகிப்பது காதல் தான். காதலிக்கிறவனுக்கு தான் கல்யாணம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உடன்போக்குன்னு நம்ம சொன்னீங்க மத்தியெல்லாம், வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். அந்த வால்மீகி ராமாயணத்தை தழுவி கம்பர் ராமாயணத்தை எழுதுகிறார். என்னென்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், வால்மீகி ராமாயணத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் நடந்த திருமணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அதுக்கு முன்னாடி அவங்க சந்திச்சுக்கிடவே இல்லை, நேராக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். ஆனால் அதை தமிழில் மொழிபெயர்க்கும் போது, தமிழகத்திற்குள் வரும்பொழுது கம்பர் ஒன்று செய்கிறார். ஏன்னா இங்கே காதலும் வீரமும் பண்பாடு. அப்போ அந்த காதல் சொன்னாதான் நல்லா இருக்கும், அப்போ தான் நம்முடைய பண்பாடு அப்படிங்கிறதுக்காக கம்பராமாயணத்தில் ராமனும் சீதையும் திருமணத்துக்கு முன்னாடியே என்ன செய்திருவாங்க, சந்தித்து காதல் கொள்வதாக காட்சிகளை அவர் கொண்டு வர்றார். இப்போ நம்முடைய பண்பாடு என்னது தான் காதல். அதில் புறையோடி போயிருக்கின்றது, ஊறி போயிருக்கக்கூடிய. அதனால தான் எழுதினார், கண்ணோடு கண் நினை கவ்வி ஒன்றை ஒன்று அப்படின்னு எழுதினார். ஒருவரை ஒருவர் தம் உள்ளத்தால் உள்ளம் ஈர்த்ததால் வரிசிலை அண்ணலும் வாழ்கன் நங்கையும் இருவரும் மாறி போக்கு இதயம் எய்தினர். ஒருவர் ஈர்த்ததால் என்னாச்சு, அவர்களுடைய இதயம் மாறிற்று. இரண்டு உடற்கு உயிர் ஒன்று என்று ஆயினர். முதல்ல இதயம் மாறிச்சு, அதுக்கு பிறகு இரண்டு உடற்கு உயிர் ஒன்று என்று ஆயினர். ஈருடல் ஓர் உயிர். இதெல்லாம் கம்பனுடைய எழுத்து என்று சொன்னால் எப்படி நாம் காதலை மறுக்க முடியும்? பாரதியார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. யார் சொன்னது இது? பாரதி சொல்லுகின்றான். யாவும் யாவும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வளி அரிதும் செம்புலப் பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது குறுந்தொகையில் சொல்லப்பட்ட காதல். யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் யான் நோக்கி மெல்ல நகும். யார் சொல்கிறா? திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ திருவள்ளுவர் ஏற்றுக்கொண்ட ஒரு காதல், சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட ஒரு காதல், பாரதியாரால் புகழப்பட்ட ஒரு காதல், கண்ணதாசனால் வரி வரி வரியாய் உணர்த்தப்பட்ட ஒரு காதல். அது இல்லைன்னா எப்படி வாழ்க்கை இருக்க முடியும்? அதனால் காதல் கெட்ட வார்த்தை அல்ல என்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் காதல், தூய்மையான காதல் எங்கிருந்தாலும் அது வாழ்த்தப்பட வேண்டியது. சொன்னமில்ல, அப்படியே சரணாகதி அடைந்து நீ இல்லைன்னா நான் இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா? பையன் ஃபோன் பண்ண, அங்கே பார் உமா, நாளைக்கு ஒரு 4 மணிக்கு நான் உன்னை சந்திக்கணும், என்ன சொல்கிற அப்படின்னா. என்ன சொன்னால், 4 மணிக்கு வேண்டாம், நான் 4 மணிக்கு சுரேஷை சந்திக்க போகிறேன். உடனே வேணும்னா நாளை மறுநாள் காலையில் 10 மணிக்கு நம்ம பார்க்கில் சந்திக்கலாமே. உடனே இவன் நாளை மறுநாள் நான் சாந்தியை சந்திக்க போகிறேன். அவனும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கான், இவங்களும் ஒரு லிஸ்ட்டு. வாட்ஸ்அப்பில் சிலவன் லவ்வர்ஸ் குரூப்னே வச்சுருக்கான். ஒவ்வொரு குரூப்பு மை லவ்வர்ஸ் குரூப்னு ஒருத்தன் வச்சு குரூப் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இது எப்படி காதலாகும்? காதல் தவறில்லை, ஆனால் காதல் செய்பவர்களிடத்தில் இப்பொழுது தவறு இருக்கின்றது நிறைய. அதை நாம் கன்சிடர் பண்ணணும், எடுத்துக்கிடணும். ஆமாம், அந்த தவறை நம்ம எடுத்துக்கணும். நம்ம அனுஜா அழுதா பற்றியெல்லாம், அப்பா எவ்வளோ அழா இருக்கு. செல்லமும் கொடுத்து செல்ஃபோனும் வாங்கி கொடுத்து நான் வளர்த்த செல்ல மகள் இன்றைக்கு தொடர்பு எல்லைக்கு அப்பால். இவெல்லாம் நல்லா இருப்பாளா? இப்படி போயிட்டாலே, இவளுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி சண்டாளி, என்ன ஊரில் கேவலப்படி, என்ன ஊரில் தலைவராக இருந்தவனை தலையில் துண்டு போட வச்சிட்டாலே, இதெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லி ஒரு தாயும் தகப்பனும் அழுதாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கண்ணீர் இருக்குல்ல, அவங்கள எங்கே போனாலும் என்ன செய்யாது, வாழ விடாது. உண்மையிலே அது ஒரு சாப கண்ணீராகத்தான் இருக்கும். ஆனால் மகளை கைப்பிடிச்சு கொடுத்துக்கிட்டு சந்தோஷத்தில் அவர் ஒரு கண்ணீர். மலரென்ற உறவு பறிக்கும் வரை, மகள் என்ற உறவு கொடுக்கும் வரை, உறவொன்று வருவதில் மகிழ்ந்து விட்டேன்,
ஒன்று பிரிவதில் அழுது விட்டேன். எந்தன் வீட்டு கண்டு இன்று எட்டி எட்டி போகிறது. கண்ணின் ஓரம் கண்ணீர் வந்து எட்டி எட்டி பார்க்கிறது. இது ஆனந்த கண்ணீர். இந்த கண்ணீர் மென்மையான கண்ணீர். இது உனக்கு பெரிய வாழ்க்கையை தரும். இதுதான் ஆசீர்வாதம், வாழ்த்துக்கான கண்ணீர். அதனால் திருமணம் செய்துக்கிடுங்க. ஆனால் பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தோடு அது இருந்தால் தான் எந்த திருமணமும் சிறந்தது. அதுலேயும் ஒரு பொருள் நம்ம வாங்க போகிறோன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு செல்ஃபோன் வாங்க போனால் அந்த செல்ஃபோனுக்கு என்ன பார்ப்போம்? நம்ம ஒரு செல்ஃபோனுக்கு என்ன பார்ப்போம்? எவ்வளோ கேரண்டி, என்ன வாரண்டி பார்க்குறோமா இல்லையா? உள்ள என்னென்ன இது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்து வாங்குகிறோம். அதே மாதிரி காதல் அப்படி வந்தால் இருக்கா? வாரண்டி இருக்கா? கேரண்டி இருக்கா? உத்தரவாதம் இருக்கா? நாளைக்கு நீ சண்டை போட்டால் சமாதானப்படுத்த 4 பேர் வருவானா? சண்டை இல்லாமல் இருக்காது. சண்டை எல்லா கல்யாணத்துலேயும் வரும். ஆனால் சமாதானப்படுத்துவதற்கு, அதை ஆற்றுப்படுத்துவதற்கு, இல்லை எனக்கு சோகத்தை கேட்பதற்கு ஒரு 4 பேர் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த சோகத்தினுடைய தன்மை என்ன செய்துகிட்டே இருக்கும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், போயிடலாம். ஆனால் காதல் திருமணத்தில் ஏன் நிறைய தற்கொலைகள் வருதுன்னு சொன்னால் கேட்க ஆள் இருக்காது, யார்கிட்டையும் போய் சொல்லையும் முடியாது. அது ஒரு சைனா செட்டு மாதிரி, உழைச்சா உழைச்சிக்கிடும், இல்லைன்னா என்னது தான் முடிஞ்சிடும். அப்படிங்கக்கூடிய கேரண்டி இல்லாத ஒரு சைனா செட்டு மாதிரி காதல் திருமணம். உத்தரவாதத்தோடு கூடிய ஒரு தரமான பொருள் வாங்குவதில்ல, அது மாதிரி நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஆக ஆசீர்வாதம், வாழ்த்து, மரியாதை, உத்தரவாதம் அத்தனையும் இருக்கக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் இந்த காலத்திற்கு அது உகந்ததாக இருக்க முடியும் என்று சொல்லிட்டேன். அதனால் மகிழ்ச்சியான இனிமையான இல்லறத்திற்கு இன்றைய காலகட்டத்தில், காதலை எப்போவுமே நம்ம குறை சொல்லலை, அதுக்காக காதலிங்க கண்டபடினே நான் சொல்லலை. காதலில் உண்மை இருக்கணும், உண்மையாக இருந்தால் தான் அது காதல். ஆமாம், எச்சரிக்கையாக, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எச்சரிக்கை அதில் இருக்கணும். காதல் என்ற பெயரில், காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா? கற்பை மட்டும் கரன்சி நோட்டில் கலப்பவன் மனிதனா? தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா? அவனே மனிதன், மனிதன், மனிதன். எவன்தான் மனிதன்? வாழும் போதும் சத்து சத்து பிழைப்பவன் மனிதனா? வாழ்ந்த பின்பும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் எவனோ அவனே மனிதன், 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 மனிதன். பிறருக்காக வாழ்வதில் ஒரு சந்தோஷம் இருக்கின்றது தம்பி. 1000 தான் இருந்தாலும் காதல்ங்கக்கூடியது நிலை மாறி போனதால், அது தடுமாறி போனதால், அது தடம் மாறி போனதால், அந்த ஒரே காரணத்திற்காக காதல் என்ற பெயரில் இன்று மோசடிகள் நடப்பதால், செல்ஃபோனையும் டிவியும் பார்த்து கெட்டுப்போன ஒரு இடத்தை தான் நம்ம நிறைய பார்க்க முடிவதால், இன்னைக்குள்ள காலத்துக்கு பெற்றோர்கள் பேச்சை கேட்டு போகிறது நல்லது. அவ்வளோதான் நம்முடைய ஒரு கருத்து. இனிய இல்லறத்திற்கு ஏற்றது நிச்சயிக்கப்பட்ட திருமணமே திருமணமே என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். வணக்கம்.